தமிழ்நாடு முதலமைச்சரை தலைவராக கொண்டு செயல்படும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக டாக்டர் சுதா சேஷையனை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இவர் இந்த பொறுப்பில் 3 ஆண்டுகள் செயல்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த நியமனத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராக டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் நியமனம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சுதா சேஷையன் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீது ஒரு நிறைய பற்று கொண்ட ஒரு நபராகவும் பேராசிரியர் விளங்கி இருக்கின்றார். பல பட்டிமன்றங்கள், குறிப்பாக தமிழ்நாடு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்ற போது கூட அதில் முக்கிய பொறுப்பு வகித்து அவற்றை ஒருங்கிணைக்கக்கூடிய, தொகுத்து வழங்கக்கூடிய முக்கிய பணியை ஆற்றியிருக்கின்றார். மருத்துவராக, பேராசிரியராக இருந்தாலும் கூட அவர் தமிழ் துறையின் மீதும் தமிழ் மீதும் ஒரு ஆர்வம் கொண்டவராக, பற்று கொண்டவராக விளங்கி வருகின்றார். இந்த நிலையிலே அவர் மத்திய அரசினுடைய இந்த தமிழ் சார்ந்த நிறுவனத்திற்கு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றியவர். இது 3 ஆண்டுகள் இந்த பதவி வகிப்பார். தமிழக முதலமைச்சர் இதன் தலைவராக செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.